நான் ஃபர்ஸ்ட் மைக் எடுத்து பேச ஆரம்பிச்சேன். ஒரு பையில மதிக்கல. டேபிள் மேல ஏறி நின்னுட்டு அந்த மைக்கை புடிச்சிட்டு அவங்களை அசிங்கமா திட்டினேன். டைரக்ட் பண்ணா நான் தான் டைரக்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு தானே தெரியும் கதை என்னன்ட்டு. அது ரொம்ப கேவலமான கதை தான். ஆம குஞ்சு அவிச்சு சாப்பிட்டேன், இல்லன்னா வந்து பாம்பு பாயாசம் வச்சு சாப்பிட்டேன், தவுக்குல சட்னி, தூக்கு மாத்திரை துவையல், இது மாதிரி நிறைய இருக்கு. 9 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது, கிறிஸ்மஸ் கிடையாது, பக்ரீத் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்புங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் கூட வச்சுக்கலாம். இப்போ கூட நான் எங்கேயாவது போனா மீனாட்சி தான். எல்லாரும் பொறுத்த வரைக்கும் நான் அந்த கேரக்டர் தான். கிங் என் லைஃப் பொறுத்த வரைக்கும் கிங் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஜோக்கர் ஓ ஓ யாராவது கொஞ்சம் என்ன சீண்டுனாங்கன்னா நோண்டுனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க தான் முன்னாடி வந்து பாடுறாங்க. அவங்களோட பேசும்போது தான் எனக்கு தெரியுது, அவங்கள பத்தி எனக்கு தெரியல. நான் வந்து ரொம்ப எமோஷனல் பர்சன். ஸ்கிரீன் வந்து டெம்பரவரிடா. நான் தான் டைரக்டர், நான் தான் ரைட்டர், ப்ரொடியூசர், நான் தான் எல்லாமே. சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சின்ன திரை விருதுகள் 2024. டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சிஸ். பவர்ட் பை ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ். கோ பவர்ட் பை கிறிஸ்டா விமென்ஸ் வேர். அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்கியா. ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் லலிதா ஜுவல்லரி மார்ட், கார்டியா கிரவுண்ட் ஆயில், LIC. ரூஃபிங் பார்ட்னர் ஜொராமே சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ் திருச்சி. சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி. டெக் பார்ட்னர் ஸ்னாப் டிராகன். ஆட்டோமொபைல் பார்ட்னர் வின்ஃபாஸ்ட். ஹெல்த் பார்ட்னர் SRM பிரைம் ஹாஸ்பிட்டல் ராமபுரம். OOH பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன். மெட்ரோ பார்ட்னர் முத்ரா OOH. DOH பார்ட்னர் ஸ்கைராம்ஸ் அவுட்டோர் அட்வர்டைசிங். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஃபெதர்ஸ் ஹோட்டல். இளைஞர்களோட இன்ஸ்பிரேஷன் மாக்கா பண்ண கூட இருக்காங்க. ஏடி மாசா ஒரு பில்டப் கொடுத்துறான். நல்லா பண்றேன். நல்லா பண்றடா. ஓகே. அண்ட் அதான் சொன்ன மாதிரி நான் இளைஞர்களுக்கு அப்படியே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறீங்களே எப்படி? ஏன்னா நம்மளுக்கு வயசாயிடுச்சு, அதனால வந்து பார்த்தோன்னா இளைஞர்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா தான் இருப்போம். நம்ம வந்து இளைஞரா இருந்தப்போ வந்து பார்த்தோன்னா குழந்தைகளுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தோம். இப்போ வயசாயிடுச்சு, அதனால நம்ம இளைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனா ஆயிடும். ஆனா இது ஒண்ணுனா நீங்க மைக்கு பிடிச்சிருப்பீங்கல்ல ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அந்த ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் மைக் பிடிச்சது வந்து பார்த்தோன்னா நான் MBA படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட யூனிவர்சிட்டி இதுல வந்து நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 60-70 பேரை கூப்பிட்டுட்டு பக்கத்துல எங்க யூனிவர்சிட்டிக்கு முன்னாடியே வந்து ஆனந்த் ஹோட்டல் ஏதோ ஒரு ஹோட்டல் இப்ப பாண்டிச்சேரியில இருக்கு. ஸோ அசோக் ஹோட்டல் நினைக்கிறேன். ஸோ வி வென்ட் தேர். அப்பதான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து மைக்கு கொடுத்தான். அதுதான் அங்கதான் ஆரம்பிச்சு. அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் நம்ம மைக் பிடிக்கிறோம், ஆடியன்ஸ்லாம் பாக்குறோம், அந்த ஒரு இன்ஸ்டன்டான ஒரு கனெக்ஷன் வந்து நீங்க வந்து பில்ட் பண்றீங்கல்ல ஆடியன்ஸ் கூட. அது எப்படியும் வந்து டப்புன்னு அந்த ஒரு மேஜிக் நடக்குது. அது வந்து பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் மைக் எடுத்து பேச ஆரம்பிச்சேன். ஒரு பையில மதிக்கல. அப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஆளா வந்து சதீஷ், பிரேம்குமார், சச்சின், இவன் லொட்டு லொஸ்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டேபிள் மேல ஏறி நின்னுட்டு அந்த மைக்கை புடிச்சிட்டு அவங்களை அசிங்கமா திட்டினேன். என்ன சொல்றீங்க? Then how will I connect with them? என் ஃப்ரெண்ட்ஸ் தானே. சோ அப்போ வந்து நான் ஒருத்தனை அசிங்கமா திட்டும்போது அவன் அங்க சுத்திட்டு இருக்கான் அப்படின்னா அவன் நான் திட்டுறது நிறுத்தணும்ல. சோ he came here. சோ வந்து பார்த்தா நம்ம மக்களுக்கு கனெக்டா இருக்கு. அதுக்காக கெட்ட வார்த்தை எல்லாம் நம்ம வந்து பேச முடியாது. மக்களுக்கு கனெக்டா இருக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம பேசும்பொழுது தென் நம்ம கனெக்ட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நம்மள பாப்பாங்க. அந்த ஒரு விஷயம் தான். அண்ட் வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னா உங்களோட அந்த ஒரு காமிக்கல் சென்ஸ்ல டப்புன்னு ஒரு கவுண்டர் போடுவீங்களா? இப்ப வந்து ஆம குஞ்சு அவிச்சு சாப்பிட்டேன், இல்லன்னா வந்து பாம்பு பாயாசம் வச்சு சாப்பிட்டேன், ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பல்லியோட வாலெல்லாம் வெட்டி தூக்கி போட்டேன். தவுக்குல சட்னி, தூக்கு மாத்திரை துவையல், இது மாதிரி நிறைய இருக்கு. அது எப்படி எங்க வந்து இந்த கண்டென்ட் எந்த பார்ட் ஆஃப் த மூளையில வந்து ஜெனரேட் ஆகுது? சும்மா ஒரு இமேஜினேஷன் தான். நம்ம உட்காந்து வந்து ஃப்ரீ டைம்ல என்ன தண்டமா என்ன பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து 30 நாள் ஷூட் பண்ண போறது கிடையாது. சோ நான் வந்து பார்த்தோன்னா உட்காந்து நம்ம வந்து ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். சம்டைம்ஸ் அதை நோட் பண்ணி வச்சுப்போம், சம்டைம்ஸ் அதை நோட் பண்ணி வைக்க மாட்டேன். பட் ஆனால் அது டக்குன்னு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல தோணும். ஸோ அப்போ வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இட் டிபெண்ட்ஸ் ஆன் லைக் வேற எந்த மாதிரியான ஒரு பீப்புள் கிட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியணும். இப்போ ரொம்ப டிக்னிஃபைடா வந்து ஒரு பொலிட்டிக்கல் இதுல போய் நீங்க பேசுறீங்கன்னா இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. பட் நம்ம ஆளுங்க, நம்ம க்ரௌடு, நம்ம ஜனங்க வந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது then we have to deliver. நம்மளுக்கு என்ன தோணுமோ, அவங்களுக்கு என்ன கனெக்ட் ஆகுமோ அதை நம்ம பேசும்போது they'll be very happy. பியூட்டிஃபுல். அண்ட் வந்து இந்த கொரோனா டைம்ல நீங்க நிறைய பாட்காஸ்ட் பண்ணி. இந்த கொரோனா டைமா வந்துச்சா மறுபடியும்? கொரோனா போச்சுல. அந்த கொரோனா டைம்ல அந்த கொரோனா டைம் அதெல்லாம் சொல்லாதமா. ஓகே. அப்ப நீங்க நிறைய வந்து பாட்காஸ்ட்ல உங்களுடைய அந்த ஒரு லைஃப் ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்க வந்து சொல்லிருப்பீங்க இல்லையா? அதுக்கு ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருந்தாங்க. இப்போ உங்களுடைய ஒரு லைஃப் ஸ்டோரி, அந்த லைஃப் ஜேர்னியே வந்து எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு கதைக்களமா அது வந்து நீங்க எடுப்பீங்க? யாரை வச்சு டைரக்ட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா?
டைரக்ட் பண்ணா நான் தான் டைரக்ட் பண்ணேன், ஏன்னா எனக்கு தானே தெரியும் கதை என்னன்ட்டு. ஓகே அது ரொம்ப கேவலமான கதை தான். பட் ஆனால் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே பட் ஆனால் அதில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பிகாஸ் ஐ டுக் சோ மெனி ரிஸ்க். ஓகே அது வந்து நானாக இருக்கட்டும், என் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என் ஒய்ஃபாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எடுத்த ஒரு போல்டான முடிவுகளுக்கு ரீசன் தான் நான் இப்போ இங்கே நின்றுருக்கேன். ஸோ அதுதான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து இப்போ அந்த ஒரு குட்டைக்குள்ளேயே இருக்கணும், அந்த ஒரு கிணத்துக்குள்ளே இருக்கணும், இல்லை அந்த ஒரு சின்ன ஒரு வாட்டர் பவுல்லே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கான் சி தி அதர் வாட்டர்ஸ். ஸோ அந்த ஒரு விஷயம் பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல விஷயம். அது படமா எடுக்குமா அப்படிலாம் தெரியல, அவ்வளோலாம் பட்ஜெட் இல்லை நம்மகிட்ட. யாராவது நீங்க ஓகே ஆனந்த விகடன் எடுக்கிறீங்கன்னா சொல்லுங்க, நான் உட்காந்து ஒரு நாள் டிஸ்கஸ் பண்றேன். ஓகே பட் ஆனா ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுடைய இந்த லைஃப் ஜேர்னியை ஒரு ஷோ பண்ணணும், ஒரு 25 இயர்ஸ் 35 இயர்ஸ் ஆஃப் மாக்காப்பா அப்படின்னு செலிப்ரேட் பண்ற இடத்துல உங்களை வச்சு நாங்க செலிப்ரேட் பண்றோம், யாரை வந்து நீங்க ஹோஸ்டா போடலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க நல்லா பேசுறீங்க, உங்களே ஹோஸ்டா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி அவ்வளோலாம் நம்ம வந்து செலிப்ரேட் பண்றது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா வந்து அது என்னோட வேலை, அதை தாண்டி வந்து இது என்னோட பேஷன். ஸோ நான் இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேடியோ வந்து மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஐ வாண்ட் டு டூ ரேடியோ அப்படின்னு நான் டெய்லி நான் வந்து போக முடியாது, ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, நம்மளுக்கு வந்து வேலை விஷயங்கள் வேறு மாதிரி மாறிடுச்சு அப்படின் போது. பட் நான் ஒரு 9 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது, கிறிஸ்மஸ் கிடையாது, பக்ரீத் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் வந்து பார்த்தோன்னா வந்து அன்னைக்கு போய் ஒர்க் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா ஐ நோ வாட் இஸ் தி வேல்யூ அபவுட் அன் ஹாலிடே அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து கடவுள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஐ கேன் என்ஜாய் ஹாலிடேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ எனக்கு இருக்கே தவிர. பட் எனக்கு இன்னைக்குமே வந்து நான் வந்து ரேடியோ கேட்கும்போது ஐ மிஸ் மை ரேடியோ. பியூட்டிஃபுல். ஆனா நாங்களுமே நிறைய பேர் வந்து மிஸ் பண்றோம். நிறைய இதுல வந்துட்டு சே மகப்பான வாய்ஸ் தனியா இருக்குமே, கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதே மாதிரி வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல, ஏன் நம்மளுடைய விகடன்ல கூட ஆப் இருக்கு, அங்கேயே உங்களுடைய ஆடியோ புக்ஸ் ஆர் பாட்காஸ்ட் மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கா? பண்ணலாம், நீங்க யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். பியூட்டிஃபுல் அண்ணா. அண்ட் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. இந்நேரத்துக்கு கண்டிப்பா நீங்க பேசுற இந்த ஜாலியான விஷயத்துக்குலாம் வந்து உங்க ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சு இந்நேரம் யாராவது ஃபோன் பண்ணி கலாய்ச்சிருப்பாங்கல்ல, அந்த ஒரு மெமரி இருக்கா உங்களுக்கு? நீங்க திருப்பி பதிலுக்கு இவன் நம்மளை விட ஓவரா கலாய்க்கிறோம் அப்படின்னு அவங்களும் நீங்க கலாய்ச்சிருக்கீங்களா? நான் வந்து என்ன கலாய்ச்சதோட வந்து பார்த்தோன்னா நான் கலாய் வாங்கினது தான் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா வந்து இப்போ இந்த ஃபுட்பால் மேட்ச்லாம் நடக்கும்பொழுது இப்போ இந்தியன் டீம் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான், பாகிஸ்தான் கிரீன் கலரு, ஆஸ்திரேலியா எல்லோ கலர், ஓகேங்களா? ஆனால் ஃபுட்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமும் வந்து ஒரு மேட்ச்க்கு வந்து ட்ரெஸ் மாற்றுவாங்க. ஸோ அப்போ வந்து நான் என்ன நினச்சிட்டேன், இந்த டீம் பார்சிலோனா டீம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு கப் போயிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாது அடுத்து பார்சிலோனா கோல் அடித்து விட்டது அப்படிலாம் சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபோன் அடிக்கிறாங்க, ஃபோன் அடிச்சு வந்து நான் எடுத்து பேசுகிறேன், எப்பா உனக்கு ஃபுட்பால் தெரியலாம் அப்டேட்லாம் கொடுக்காத, விளாடுறது வேற டீம், நீ பார்சிலோனா பற்றி பேசிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் நாலேஜ் இருந்திருக்கு ஃபுட்பால் பற்றி. இப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணி இது பண்றது. அதெல்லாம் நான் இப்போ நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நைஸ். அண்ட் வந்து நிறைய ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது பிளெயினான ஒரு பர்சனா இருக்கீங்க, பின்னாடி திரும்பினா மட்டும் அது என்னது, நான் அது டோன்ட் ஸ்கேன் ஏதோ போட்டிருக்கீங்களே, இது வந்து பார்த்தோன்னா என்னோட ஆப்புங்க. ஆமா, அதனால இப்படி ஒரு பிராண்ட் மார்க்கெட்டிங். ஆமா இது வந்து பார்த்தோன்னா ஒரு இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் கூட வச்சுக்கலாம், முன்னாடி வச்சா டைரக்ட் மார்க்கெட்டிங்னுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா என்ன பின்னாடி யாராவது போட்டோ எடுத்தாங்க அப்படின்னா அது என்னன்ட்டு அப்படின்னு அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது தான். இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வேர் எனிபடி கேன் பிகம் அ செல்லர். அண்ட் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து 0% கமிஷனில் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். இன்னைக்கு D2C பிராண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஹோம் பர்னராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு விமன் ஆண்டர்பர்னர், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 0% கமிஷனில் ஒன்லி பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் வச்சு நம்ம வந்து இது பண்ணுறோம். இட் வில் பி அ ரெவல்யூஷன். பிகாஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கிறது வந்து எங்க ஆப்ல நீங்க போனீங்க அப்படின்னா லைவாவே நீங்க போகலாம். பியூட்டிஃபுல். வேர் யூ கேன் செல் யுவர் ப்ராடக்ட்ஸ், யூ கேன் செல் வேர் யூ பாட் திஸ், இது வந்து எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்தோன்னா உங்க பொருளை வந்து நீங்க வித்துட்டு போயிட்டே இருக்கீங்க. டிஃப்ரெண்டான ஒரு மார்க்கெட்டிங் சைட் ஆஃப் ஆண்டர்பிரினர் சைட் ஆஃப் மாக்காப்பா பார்க்கறதுக்கு ரொம்ப எப்படி சொல்ற சர்ப்ரைசிங்கா இருக்கு. உங்களுடைய விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் சார்பா நாங்க வந்து வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. புது மொபைல் வாங்க சரியான இடம் தேடி அலையறீங்களா? கவலையே வேணாம், இருக்கவே இருக்கு உங்கள் சத்யா. லேட்டஸ்ட் பிராண்ட், ஸ்மார்ட் ஆஃபீஸ், பெஸ்ட் பிரைஸ்னு எல்லாமே ஒரே ரூஃப்ல கிடைக்கும் போது கவலை எதுக்கு? EMI எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங்,
மற்றும் நம்பகமான ஆஃப்டர் சேல் சப்போர்ட்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஷாப்பிங்க்கு சத்யா தான் பெஸ்ட் சாய்ஸ். இப்போ ஐபோன் 17க்கு அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஈஸியா ரீச் பண்ணக்கூடிய வகையில தென் தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லாம கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு மொத்தம் 385 ஷோரூம்கள் இருக்கு. உங்கள் சத்யா, உங்கள் மொபைல் வேர்ல்ட், உங்கள் ஸ்டைல். ஐபோனா? அதாவது லேட்டஸ்ட் மாடல் உங்களுக்காகவே சத்யால இருந்து அழகான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். தேங்க்யூ ஸோ மச். அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐஃபோன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜாக்சன் சார். தேங்க்யூ. இப்ப நம்ம கூட ரச்சிதா மகாலட்சுமி மேம் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க மேம்? ஆல் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது உங்களுடைய ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஜேர்னியா தான் எல்லாருமே பாக்குறாங்க. ஒரு இன்ஸ்பைரிங்கான ஜேர்னியாவும் இருக்கு. இப்ப நீங்களே அதை திரும்பி பாக்குறப்ப ஓகே ரச்சிதா இஸ் ப்ரௌட் ஆஃப் திஸ் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ண மொமெண்ட்ஸ் தான். நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, நீங்க படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க சீரியல் தான் பண்ணிருக்கீங்க, நீங்க படத்துக்கு வரும்போது சீரியல்லயே நீங்க லாக் ஆயிட்டீங்க, இல்ல நீங்க வந்து கொஞ்சம் லேட்டா வந்திருக்கீங்க அப்படின்னு ஏதாவது ஃபீல் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ். பிகாஸ் சின்ன திரை அப்படிங்கிறது இட்ஸ் a very big medium. அது ஏன் எல்லாரும் அது சின்ன திரை அப்படின்னு ஒரு இதா பாக்குறாங்கன்னு சத்தியமா தெரியல. ஏன்னா அங்க நான் ரிஜிஸ்டர் ஆன மீனாட்சி தான் இன்னைக்கு இவ்ளோ தூரம் எனக்கு பாப்புலாரிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ். ஸோ நிறைய பேர் அது கேட்கறவங்களுக்கு சொல்றேன், நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன். பிளஸ் ரொம்ப பெருமையாவும் இருக்கு. லேட்டா வந்தாலும் ஒரு கன்சிஸ்டன்டா இருந்தா நம்ம நினைச்சது சாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். ஸோ இட்ஸ் ஓகே. சோ அது ப்ரௌடா இருக்கு அந்த ஒரு மொமெண்ட். வெரி மச். ஓகே, இப்போ கெரியர்ல இந்த ஒரு ரிஸ்க் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா என்ன ஒரு பெரிய ரிஸ்கா இருக்கும்? அது சக்சஸாவும் மாறி இருக்கும். சக்சஸா மாறி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ரிஸ்க்னா இதுதான், சின்ன திரைய கொஞ்சம் பாஸ் பண்ணி நான் மூவி அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறது வந்து எனக்கு அது ரிஸ்காவும் தெரியுது. அட் தி சேம் டைம் ஐ அம் மிஸ்ஸிங் மை ஸ்மால் ஸ்கிரீன். ஓகே, சோ ஈவன் தட் இஸ் தேர். எஸ், ஸ்மால் ஸ்கிரீன் லவ்ன்றது அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்ல. ஏன்னா எல்லா வீட்லயும் நீங்க ஒவ்வொரு நாளும் இருந்துட்டு இருப்பீங்க. பிகாஸ் நம்ம பாக்குறப்ப ஓகே நம்ம வீட்ல இருக்க ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஈஸியா கனெக்ட் பண்ணிருப்போம். அப்ப வந்து அந்த லவ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இதே லவ் வந்து அந்த ஒரு கேரக்டர் சொல்லியே நம்ம கிட்ட பேசுவாங்க, உரிமை எடுத்துப்பாங்க. அதெல்லாம் நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க? ரொம்பவே மிஸ் பண்றேன். இப்ப கூட நான் எங்கேயாவது போனா மீனாட்சி தான் எல்லாரும் பொறுத்த வரைக்கும் நான் அந்த கேரக்டர் தான் என்ன வந்து சொல்லுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது வெறும் மீனாட்சி இல்லாம டேய் நம்ம மீனாட்சிடா அப்படின்னு சொல்ற அந்த உரிமையோட சொல்லுவாங்கல்ல. சோ அதெல்லாமே வந்து அந்த லவ் ஆப்வியஸ்லி அதை மிஸ் பண்றேன். ஓகே, அட் த சேம் டைம் அந்த காலையில எந்திரிச்சிட்டு நம்ம 7 o'clock ரெடி ஆயிட்டு போய் மறுபடியும் அந்த மொனோட்டனஸ் ஒர்க் அப்படி அது பண்ணும்போது நமக்கு அது மொனோட்டனஸா தெரிஞ்சது. மேபி இப்போ எனக்கு அது ரொம்பவே லாகிங்கா இருக்கு, மிஸ்ஸிங்கா இருக்கு. டெய்லி அந்த ஒரு ரொட்டீன்ல இருந்துட்டு வரப்ப இட் வாஸ் லைக் லிட்டரலி ரொட்டீன். என்னைக்காவது நான் ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கிறதே அதிசயம். சோ அந்த மாதிரி இருக்கிற டைம் வந்து கண்டிப்பா மிஸ் பண்றீங்க. யாராவது ஃபேன்ஸ் வந்து அடுத்து எப்போ சீரியல் எப்போ உங்களை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் கேக்குறவங்க கண்டிப்பா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி உங்க மெசேஜஸ் அப்புறம் கமெண்ட் செக்ஷன்லாம் எப்படி இருக்கு? என்ன மாதிரியான ரெக்வெஸ்ட் அதிகமா வருது? they want me back in small screen. ஓகே, எனக்கும் தான் ஆசையா தான் இருக்கு. பட் I'm just taking a few time அவ்வளவுதான். சோ கூடிய சீக்கிரம் அதையும் பண்ணுவேன். பண்ண மாட்டேனே இல்ல சோ கண்டிப்பா பண்ணுவேன். சோ கொஞ்சம் டைம் எடுக்குது அவ்வளவுதான். சின்ன திரை வெள்ளி திரை ரெண்டுலயுமே உங்களை பார்த்துட்டே இருக்கணும். ஓகே ஃபைன். இப்போ வந்து உங்களுக்காக ஒரு சின்ன செக்மெண்ட். ஓகே, இந்த கார்ட்ஸ் வந்து நான் கொடுப்பேன். சோ உங்க லைஃப்ல வந்து இது யார் யாருக்கு நீங்க டெடிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அது சரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கார்ட் எஸ். என் லைஃப்ல யாருக்கு டெடிகேட் பண்றேன் அப்படிங்கறதுனாலயா? அம்மா. ஓகே எஸ் ஃபைன். ஏன்னா எனக்கு இதுக்கு அர்த்தம் என்னன்னு சத்தியமா தெரியல. நான் பாட்டுக்கு அம்மா வச்சுக்கலாம். அம்மான்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் பாட்டுக்கு அடிச்சு விடுறேன். ஓகே, அடுத்து ஜாக். மை கெரியர். யா, ஒரு பர்சனா இல்லாம அது ஒரு விஷயம். மை கெரியர் தான் மந்திரி. இப்போ கிங். சி என் லைஃப் பொறுத்த வரைக்கும் கிங் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஓகே, சோ நோ ஒன். ஓகே, குயின். இது நான் தான் கண்டிப்பா. எஸ், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நீங்க சொல்லுவீங்க. கண்டிப்பா அதனால தான் நான் கேட்டேன். சோ கண்டிப்பா என் லைஃப் மை ரூல்ஸ் அண்ட் நான் என்னோட பிரின்சிபல்ஸ்ல தான் இருப்பேன். எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. நான் எனக்குன்னு ஒரு சில பிரின்சிபல்ஸ் வச்சுக்கிட்டு நான் அதப்படி நடப்பேன். சோ ஒரு குவீனுக்கான குவாலிட்டி அதுதான். சோ நம்மளோட ஒரு பிரின்சிபல்ஸ்ல நம்ம இருக்கணும். அட் த சேம் டைம் நம்ம நடக்கிற பாதை இன்னொருத்தருக்கு அது இன்ஸ்பைரிங்கா இருக்கணும் அப்படிங்கறதா என்னோட தாட். சோ இது எனக்கு தான். இந்த பதில் வந்து எனக்கு ஒரு கேள்வி தோணுது. இப்போ வந்து நம்ம ஆன் ஸ்கிரீன்ல வந்து நாங்க உங்களை லீட் கேரக்டரா பாத்துருக்கோம். இப்போ ஆஃப் ஸ்கிரீன் அந்த மெயின் கேரக்டர் எனர்ஜி இருக்கும் இல்லையா, அது எப்பெல்லாம் வெளிப்படும் அதிகமா? யாராவது கொஞ்சம் என்ன சீண்டுனாங்கன்னா நோண்டுனாங்கன்னா மேபி அப்ப வந்து definitely. And I'm very much time punctual darling. எனக்கு வந்து அந்த டைமிங்ல இல்லனா
இந்த டைமுக்கு சொல்லிட்டாங்கன்னா அந்த டைமுக்கு எனக்கு அந்த விஷயம் இதாயிடணும். இன்கேஸ் அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ கேன் அட்ஜஸ்ட். அது மீறிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அந்த டைம் சென்ஸ் இல்லைன்னா மணிப்பே கிடையாது. அந்த அடுத்த அந்த குவீனோட அடுத்த கேட்டகரி இன்னொரு வெர்ஷன் பாப்போம். இன்னொரு வெர்ஷன் ஆப்போசிட் வெர்ஷன் அது. ஓகே, அடுத்து ஜோக்கர். மேபி இந்த ஒரு விஷயம் நான் பண்ண இன்சிடென்ட்டா கூட சொல்லலாம். இன்சிடென்ட்டா கூட சொல்லலாமா? ஒண்ணும் இல்ல, என்ன ஈஸியா ஏமாத்திடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இத கொடுக்குறேன். You are the joker. ஓகே, கம் ஆன் grow up அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, சூப்பரா இருந்தது இந்த செக்மெண்ட். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். Thank you so much. Thank you. நமது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரப்படி நம்ம வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இல்ல ஃபெஸ்டிவல் நடந்தா நினைவூட்டும் சின்னமா நம்ம நகைகளை தான் கொடுக்கிறோம். இத்தனை சிறப்பு மிக்க நகை வியாபாரத்துல பல வருடங்களா இந்தியாலே ஒரு முன்னணி நிறுவனமா இருந்துட்டு இருக்காங்க லலிதா ஜுவல்லரி. 50க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட லலிதா ஜுவல்லரியில தங்கம், வைரம், பிளாட்டினம், சில்வர்னு சொல்லி எல்லா கலெக்ஷன்லயுமே பிரீமியமான குவாலிட்டியில தான் இருக்கு. இவங்களோட தரத்தை உறுதி செய்யற வகையில BIS 916 ஹால்மார்க் மற்றும் சர்வதேச ஜெர்மாலஜி சான்றிதழும் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம பல அட்ராக்டிவான சேவிங் ஸ்கீம்ஸும் இருக்கு. தரம், நம்பிக்கை, சேவை, இதுதான் லலிதா ஜுவல்லரிய 40 வருஷமா வாடிக்கையாளர்கள் கிட்ட ஒரு நம்பிக்கையான நகை நிறுவனமா இருந்துட்டு இருக்கு. இப்ப வந்து நீங்க ஒரு ஜுவல்லரி போறீங்க. ஜுவல்லரி போனோம்னா அங்க ஒரு ஜீனி வருது. வந்து இங்க நீங்க என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்ணுவீங்க? எனக்கு ஜுவல்லரி பிடிக்காது. அப்படி பார்த்தா ரிங்ஸ் பிடிக்கும். மேபி ரிங் சூஸ் பண்ணுவேன். ரிங் சூஸ் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா? லலிதா ஜுவல்லரியில இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஹேம்பர். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மிகப்பெரிய ஃபேன்ஸ் சார். உங்க இன்டர்வியூஸ் வந்து சோ மச் தெரபூட்டிக்னே சொல்லலாம். எப்படி சார் நீங்க வந்து ஆங்கரா வந்து மாறி இது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்க இன்டர்வியூஸ் வந்து கிடைக்குது. அந்த ஐடியா எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சது? நான் வந்து என்னோட வாழ்க்கையை பத்தி பொதுவா சொல்லுவேன். ஐ ஆல்வேஸ் கோ வித் தி ஃப்ளோ ஆஃப் தி வாட்டர். அந்த காலத்துல என்ன நடக்குதோ அதோட ஒட்டி போறதா என்னுடைய வழக்கம். அப்படி ஒரு அமைஞ்சது தான் இந்த வாய்ப்பு. ஓகே சார், நீங்க நிறைய செலிபிரிட்டிஸ் கூட நிறைய நேரங்கள் செலவிட்டு ஒரு அழகான இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறீங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு இன்டர்வியூனா நீங்க என்ன சொல்லுவீங்க சார்? எனக்கு ஃபேவரட்டான இன்டர்வியூ நான் இன்னும் எடுக்கல. அப்படியா? வாவ், சூப்பரான ஆன்சர் சார். ஏன்னா அது எடுத்துட்டா அதான் நம்ம வந்து ஃபேவரட்டான இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து டே கோஸா அது சும்மா சொன்னேன். அதை ஃபேவரட் இன்டர்வியூன்னு இவர் அவருன்னு செப்பரேட் பண்ண முடியாது. எல்லா இன்டர்வியூமே என்னுடைய ஃபேவரட் இன்டர்வியூஸ் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க தான் முன்னாடி வந்து உட்கார்றாங்க. ஆனால் அவங்களோட பேசும்போது தான் எனக்கு தெரியுது அவங்கள பற்றி எனக்கு தெரியலன்னு. ஓகே, அந்த அளவுக்கு அவங்களுடைய இன்சைட்டை வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து என்னால் பார்க்க முடியும். பார்க்குற வியூவர்ஸுக்கு வந்து இந்த இன்டர்வியூலாம் ஒரு புது அனுபவமாக இருக்குன்றாங்க. இன்டர்வியூ பண்ணுற எனக்கே கூட அப்படி தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை நடந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது நமக்கு ஆச்சரியம். நீங்க சோஷியல் மீடியாலாம் பாப்பீங்களா? உங்க இன்டர்வியூஸ்ல வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் அவங்க பார்த்து உங்களை அனுப்புறாங்க, நீங்க பாத்திருக்கீங்களா? நிறைய பேர் அது ஃபீட்பேக் அனுப்புவாங்க, அதை பார்ப்பேன். அதே மாதிரி கமெண்ட்ஸும் பார்த்தா நான் என்னுடைய இன்டர்வியூ பப்ளிஷ் ஆன அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல முதல்ல 5-6 கமெண்ட் பார்ப்பேன். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது முதல்லயே ரெக்கார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியதாக இருக்காது. ஏன்னா நூற்றுக்கணக்கான கமெண்ட் இருக்கு. முதல்ல ஒரு 4-5 கமெண்ட்டை நிச்சயமா. இந்த கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு சார். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா உங்களோட இன்டர்வியூஸ்ல எல்லாமே பாசிட்டிவ், ரொம்ப லைஃப் சேஞ்சிங்கா இருக்கு, ஃபீல் குட்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி சார் ஃபீல் ஆகுது? கமெண்ட்ன்றது என்ன? ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் வரணும். உங்க இன்டர்வியூ அப்படி இருக்கு, அதை பொறுத்து தான் கமெண்ட். அப்படி உங்க இன்டர்வியூ கொஞ்சம் நெகட்டிவா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அதுவும் நெகட்டிவ். சார், நீங்க பேசிக்கா சீரியல்ஸ் எல்லாம் பாப்பீங்களா? நீங்க சீரியலோட அவார்ட்ஸ்க்குலாம் வந்திருக்கீங்க. சீரியல்ஸ் வந்து பெருசா பார்க்கக்கூடிய வாய்ப்போ நேரமோ இப்ப எனக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனா சீரியல்ஸோட எனக்கு மிகப்பெரிய பாண்டிங் உண்டு. ஏன்னா நானும் வந்து ஒரு சின்ன திரை நடிகர் தான். அதனால ஓகே சார், நீங்க வந்து எப்போ திருப்பி உங்களை பார்க்கலாம் சீரியல்ஸ்ல? அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா உங்களை? அதுக்கான வாய்ப்பு மிக விரைவிலே வரும். 2 நிறுவனத்துக்கு பேசிட்டு இருக்கேன். சரியா நேரம் ஒத்து வந்தா நிச்சயம். மாசம் மாசம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சாதான் அது குறிப்பிட்ட மாசத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய தொகையா மாறும். அது மட்டும் இல்லாம கல்விக்கு, திருமணத்துக்கு, இந்த மாதிரி அவசர தேவைகளுக்கு உதவியாவும் இருக்கும். இன்னொரு விஷயம், நமக்கு சேமிக்கிற பழக்கத்தை ஒழுக்கமாவும் கத்துக் கொடுக்கும். இந்த மாதிரி சேமிச்சு வைக்கணும்னா ஒரு நம்பகமான சிட் ஃபண்ட் நிறுவனத்துல சேர்ந்தாலே போதும். அந்த வகையில தமிழகம் எங்கும் 60க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டு மக்களுடைய அவசர பொருளாதார தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க ரூபி ஆபெக்ஸ் சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட். இவங்க கிட்ட சீட்டு திட்டம் மட்டும் இல்லாம சேமிப்பு, நகைக்கடன், RD FD, மகளிர் குழுக்களுடன் சேர்ந்து மைக்ரோ லோன் திட்டங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமா 10 நிறுவனங்களை உள்ளடக்கிய ஒரே குழுமமா இயங்கிட்டு வராங்க ரூபி ஆபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். சார், சேவிங்ஸ்லாம் நீங்க பேசிக்கா பண்ணுவீங்களா? அந்த யார் வீட்ல உங்களை யார் இனிஷியேட் பண்ணுவா சேவிங்ஸ்க்குலாம்? எங்க வீட்டுல வேற யாரும் எனக்கு இனிஷியேட் பண்ண முடியும். நான் தான் எங்க வீட்டுல இருக்கவங்க சேமிப்பை இனிஷியேட் பண்ணேன். நிச்சயமா வந்து வாழ்க்கையில வந்து எல்லாத்தையுமே சேமிக்கணும். ஒண்ணு நல்ல எண்ணங்கள், முதல்ல அதை சேமிக்கணும். அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக பார்த்தாலும் நிச்சயமாக ஒரு சேமிப்பு இல்லைன்னா அவங்களால எதிர்காலத்தில் எதையும் திட்ட முடியாது. எல்லாத்துக்குமே சேமிப்பு தேவை.
பணமாக இருந்தாலும் சரி, எண்ணங்களாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, சேமிக்கிறது மிகவும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். சேமிப்பு எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? எந்த மாதிரி சேமிப்பு? சில பேர் வந்து மணில சேவ் பண்ணுவாங்க, சில பேர் கோல்ட்ல சேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சேவிங்ஸ் எது ரொம்ப முக்கியம் அதான் நான் அப்படின்னு? சொல்றேன். எது உங்களுடைய பிற்காலத்துக்கு உதவுமோ அந்த சேமிப்பு நிச்சயமா. ஓகே சார், தேங்க்யூ சோ மச். ரூபி எபெக்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்காக சார். இப்ப நம்ம கூட நீலிமா மேம் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க மேம்? எப்படிடா இருக்கேன்? சூப்பரா இருக்கீங்க. அதாவது பார்த்தாலே ஒரு மாதிரி பிரைட்டா எனர்ஜெட்டிக்கா அந்த ஒரு வைப்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ. எஸ், அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். எப்படி மேம் அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு ஸ்மைல் கேரி பண்ணிட்டே இருக்கீங்க? அது ஒரு மாதிரி மத்தவங்களுக்கு பாஸ் ஆகுது அப்படின்றது நீங்க ஃபீல் ஆயிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அது உண்மைதான். நிலிமா நீ இருந்தா எனக்கு கொஞ்சம் ஐ ஃபீல் குட். ஓகே அந்த வைப் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மேபி தட் இஸ் பிகாஸ் யுவர் தாட்ஸ் ஆர் குட், ஓகே யுவர் ஆரா இஸ் குட் அண்ட் யூர் ஏபிள் டு ஸ்ப்ரெட் இட் அவுட். ஓகே, ஒரு ஷேட் மாதிரி நம்ம எல்லாருக்கும் பாஸ் பண்றோம் அப்படின்றதே ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி மாதிரி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. நாங்க வந்து உங்களை சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கோம். நீங்க சின்ன வயசுல இருந்து ஆமா. நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப இப்ப வரைக்கும் ஒரு ஓட்டம் இருக்கு இல்லையா? Yeah. நிறைய பரிமாணங்கள்லயே உங்களை நாங்க பாத்திருக்கோம் அப்படின்றப்ப நீங்க வந்து இதுதான் என்னோட பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் மட்டும் நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணதா என்னவா இருக்கும்? ஒரு நாளை நம்ம கடக்கிறதே வந்து பெஸ்ட் தான். ஓகே. இட் இஸ் நாட் ஒன் மொமெண்ட். ம். ஏன்னா நான் வந்து என்னோட லைஃப் நீங்க இப்ப இந்த ஒரு 38 இயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே. நான் ஒரே வாட்டி வாழல. ஒரு நாளா தான் நான் வாழ்ந்தேன். ம். இட் இஸ் an accumulation of moments. ஓகே. ஸோ எனக்கு எல்லா மொமெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். ஓகே. உயிரோட இருக்கிறதே வெரி வெரி ஸ்பெஷல். எஸ், கண்டிப்பா. இப்ப நமக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை பல பேருக்கு ஒரு கனவான ஒரு வாழ்க்கையா இருக்கும்னு சொல்லி. எஸ், கண்டிப்பா. ம். நம்ம இப்ப இருக்கோம் அப்படின்னாலே, உங்ககிட்ட நான் பேசுறேன் அப்படின்னாலே அவ்வளோ கிராட்டிடியூட்ஸ் எனக்கு. ஓகே. ஏன்னா இதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். ம். அதை தாண்டி நமக்கு வச்சுக்கிற கோல்ஸ் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியுது, அதுக்கு ஒரு பெரிய கிரவுட் சப்போர்ட் பண்ணுதுன்னா யூ ஆர் டோட்டலி பிளெஸ்ட். டோட்டலி பிளெஸ்ட். அந்த மாதிரி ஒரு பிளெஸ்டான ஒரு லைஃப் தான் இப்ப போய்கிட்டு இருக்கு. எஸ், அது எப்படி இருந்தாலும், அது சோகத்துல இருந்தாலும் கஷ்டத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் யூ ஆர் பிளெஸ்ட். ஓகே, நைஸ். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு குட்டி செக்மெண்ட் போலாமா? ஓகே ஓகே. நான் வந்து சில கார்ட்ஸ் கொடுப்பேன். அது லைஃப்ல நீங்க யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்கன்னு சொல்லணும். ஓகே ஓகே. கிரேட். எஸ். அம்மா அம்மாக்கு. நம்பர் 1. யா. ஷீஸ் ஆல்வேஸ் நம்பர் 1. ஓகே, அம்மாக்கு அந்த கார்ட். கிங். மை ஹஸ்பண்ட் ஓகே. இசை. ஆல்வேஸ் a king. He is my king always. Yeah. ஓகே. இசை. queen. நான் தான். ஓகே. ஏன்னா எல்லாரோட லைஃப்லயுமே எல்லாருமே வந்து ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், எஸ். நம்ம லைஃப்ல நம்ம தான் ஹீரோயின். Main நம்ம character யாருக்குமே vibes. வந்து சைடு கேரக்டர் கிடையாது. ம். We are the heroine of our life. So I'm the queen. என்ன நீலிமா ராணி. ஓகே. அடுத்து ஜாக். என்னோட பெரிய பொண்ணு. ஓகே. She plays a very important role in Supportive the role. family. சப்போர்ட்டான ஒரு சிஸ்டம். Very big support system. Yes. Okay. Aditi. அடுத்து கொஞ்சம் கஷ்டம். ஜோக்கர் யாரு? I should take this also. ஓகே. I would like to take this also because நான் வந்து ரொம்ப எமோஷனல் பர்சன். ரொம்ப சீக்கிரம் எல்லாரோடையும் கனெக்ட் ஆயிடுவேன். ரொம்ப சீக்கிரம் பேக் ஸ்டாப் வாங்கி அடிப்படுவேன். அது லைக் ஐயோ நீலிமா இதே பழக்கமா வச்சிருக்கியேமா நீ அப்படி இருக்கும். பட் இட் இஸ் a great lesson what I learned. ஓகே. So it is always good to be a joker in one perspective. In the other perspective I spread a lot of laughter. ஓகே. So I take for both the things. எஸ், நம்மளோட கிளாத்திங் கம்ஃபர்டபுளா இருந்தாதான் நம்மளால எல்லா வேலையும் கான்ஃபிடென்ட்டா எஃபெக்டிவா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா பண்ண முடியும். அதுலயும் முக்கியமா பெண்களோட கிளாத்திங் தான் உங்களுக்கு சேஃபான ஒரு ஃபீலே கொடுக்கும். அந்த வகையில பெண்களுக்கு ஏத்த மாதிரி சாஃப்ட் அண்ட் பிரீத்தபிள் ஃபேப்ரிக்ல இன்னர்வேர்ஸ் எல்லாம் தயாரிச்சிட்டு இருக்காங்க ஹூமர் கிளாத்திங் கம்பெனியின் பிரபலமான லேடிஸ் இன்னர்வேர் பிராண்டான பிரெஸ்டா இன்னர்வேர். பெண்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஸ்டைலிஷ் லுக், அதே சமயத்துல கம்ஃபர்டபுளான கிளாத்திங் கொடுக்கறதா பிரெஸ்டாவோட முக்கியமான நோக்கமாவே இருக்கு. ஆங்கிள் லெகிங், சுடிதார் லெகிங், லான்ச் வேர், குர்த்தி பேண்ட், ஷிம்மர் பேண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம பிரீமியமான இன்னர்வேர்ஸ் எல்லாம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. பிரெஸ்டா, லெட் யுவர் பாடி லவ் இட். இப்போ கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு வரப்ப உங்களுக்கு ஆன் கேம்ல ஒரு டயலாக் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சா பேசி முடிச்சிட்டா வர கான்ஃபிடன்ஸ் பெருசா இருக்குமா, இல்லனா ரியல் லைஃப்ல ஒரு பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணி முடிச்சிட்டா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல? Obviously real life confidence. தான். Screen வந்து temporary டா. We are there for a moment. And அந்த டயலாக் நானா சொல்லல. அது ஒருத்தர் எழுதியிருக்காரு, அது ஒருத்தர் இயக்குறாரு, ஓகே. அது ஒருத்தர் எடுக்கிறாரு. I'm just saying it. ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படி கிடையாது. நான் தான் டைரக்டர், நான் தான் ரைட்டர், ப்ரொடியூசர், நான் தான் எல்லாமே. Okay. So that is very challenging. That's confidence. ஓகே. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ரியல் லைஃப்ல தான் பார்க்க முடியும். Yes, yes. ஓகே. இப்போ வந்து உங்களுக்காக ஒரு புதுசான ஒரு gift hamper கான்ஃபிடன்ஸை பொறுத்து பெஸ்டா இன்னர்வேர்ஸ் வழங்கும் ஒரு gift hamper. நம்மளுடைய சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி எபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து நம்மளுடைய சேர்மன் சந்திரசேகர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் சார், எப்படி இருக்கீங்க? அண்ட் நம்மளுடைய இந்த ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2024 சேவிங்ஸ் பார்ட்னரா ரூபி எபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அசோசியேட் ஆயிருக்கு இல்லையா? இத பத்தி
ஏதாவது ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்ல முடியுமா? புதுமையான அனுபவம் எங்களுக்கு. இது போன்ற சின்ன திரையில இன்னைக்கு வெள்ளித்திரையை தாண்டி சின்ன திரையிலேருந்து போனவங்க தான் வெள்ளித்திரையில இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்து, இன்னைக்கு இவங்களையெல்லாம் ஒரு நீங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுல பெருமைப்படுறோம். இந்த ஆனந்த விகடன் அப்படிங்கிறது எங்க மாரி ஒரு சிறிய நிறுவனம் தான். இப்ப எங்களுடைய நிறுவனம் இன்னைக்கு ஒரு 600 எம்ப்ளாயியோட பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்க நிறுவனம் ரூபி அபெக்ஸ்ன்னு சொல்லி, அபெக்ஸுங்கிறது ஒரு உச்சம், கோபுரம், கலசம் இப்படி எடுத்துக்கலாம் நம்ப. ஆனந்த விகடன்ங்கிறது சின்ன வயசுலேருந்தே நாங்க அத இன்னைக்கு விகடன் வந்து டிவியா பார்க்குறோம். அன்னைக்கு புக்கு வீட்டுகள்ல ஆனந்த விகடன் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த நாட்கள் எங்களுக்கு அதிகம். இத கடந்து தான் நாங்க வளர்ந்து இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். உச்சம் பெற்ற ஒரு நிறுவனத்தோட நாங்களும் பயணிக்கிறோங்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. பெரும் மகிழ்ச்சி அப்படிங்கிறத விட, இன்னைக்கு ஐயா மிஸ்டர் சீனிவாசன் ஐயா அவனுடைய ஆசீர்வாதத்தையும் நாங்க இந்த இடத்துல வந்து நேர்ல நாங்க எங்களுக்கு விஷ் பண்ணாங்க. அதையும் நாங்க பெருமையா நினைக்கிறோம். இதை விட வேற என்ன எங்களுக்கு பெருமை வேணும்? எங்க கம்பெனியும் அடுத்த இடத்துக்கு கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. உங்களோட சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுவே எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியமா கருதுறோம். ஆஹா. அண்ட் நம்மளுடைய சேவிங்ஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் நீங்க வந்து அதுல பண்ணிட்டு இருக்கீங்க? ரூபி அபெக்ஸ்ங்கிறது ஒரு 10 நிறுவனங்களை உள்ளடக்கிய நிறுவனம். இதுல வந்து நாங்க சிட் ஃபண்டு நடத்துறோம், மைக்ரோ ஃபினான்ஸு, அதாவது அரசு எங்களுக்கு எம்சி அப்ரூவல் கொடுத்து அரசு செய்ய முடியாத சேவைகளை தனியார் நிறுவனங்களும் தானா முன் வந்து செயல்படணும்னு அவங்களுடைய ஒரு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து சிட் ஃபண்ட் நடத்துகிறோம், நிதி நடத்துகிறோம், கோல்டு லோன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு எந்தெந்த வகையில் ஒரு சேவையை செய்ய முடியும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு பொதுநல தொண்டு நிறுவனமாக இல்லாமல் அரசு அங்கீகாரத்தோடு பொதுநலத்தோடு சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது நமது ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி. பியூட்டிஃபுல் சார். அண்ட் உங்களுடைய இந்த ஒரு அசோசியேஷன் லைஃப் லாங் விகடனோட தொடரணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து வாழ்த்துக்கிறோம். அண்ட் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ வெரி மச். நம்ம கூட இப்போ ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனியோடைய மேனேஜிங் டைரக்டர் துரைசிங்கம் இருக்கிறாங்க. வெல்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், சூப்பரா இருக்கேன். ஆஹா. அண்ட் சேவிங்ஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு ரூபி அபெக்ஸ் என்னெல்லாம் வந்து விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அண்ட் இன் அசோசியேஷன் வித் விகடன் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு ப்ரௌடா இருக்கு? இப்போ என்னன்னா மேடம், இப்போ நம்ம ஒவ்வொரு விஜய் டிவியாக இருக்கட்டும், சன் டிவியாக இருக்கட்டும், அவங்கவுங்க அந்த இந்த சின்னத்திரை அவார்டு மட்டும் பண்ணுறாங்க. பட் நம்ம ஆனந்த விகடன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னலில் இருக்க மாதிரி ஒரு 5-6 சேனல்லேருந்து எடுத்து அது பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அது எப்படி பண்ணுறோம், யாருக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறதுல வந்து மிக முதன்மையாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எங்களோட நிறுவனம் பேர் வந்து அபெக்ஸு. ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு விகடனோட நாங்கள் பயணம் பண்ணுறதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த மாதிரியான ஒரு விருதுகள் வந்து யாருக்குமே ஒரு பெரிய லெவலில் வராது. உங்களோட நிறுவனத்துக்கும் உங்களோட எம்டி சீனிவாசன் சாருக்கும் வந்து மிக்க மிக்க நன்றி எங்களோட சார்பாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 12/12/2023 வந்து எங்களோட நிறுவனத்தை வந்து ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அதில் ஒரு 4 ப்ராடக்ட் வந்து மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். சிட் ஃபண்டு, மைக்ரோ ஃபினான்ஸ், மகளிருக்கெல்லாம் குழு கொடுக்குற லோனில் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு லோன், அதுக்கப்புறமேட்டு வந்து நிதி லிமிடெட், அப்புறம் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆதித்யா பிர்லாவோட சேனல் பார்ட்னராக. அப்புறம் ரீட்டைல் ப்ராடக்ட் பண்ணுறோம். எங்களோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, சிறு குறு வியாபாரிகளுக்கு பேங்க்ல போய் லோன் கிடைக்காது. அவங்களுக்கு கிடைக்காத ஒரு லோனை நாங்கள் வந்து லோனாக கொடுக்காம ஒரு சீட்டுன்ற முறையில் வந்து மிக சிறப்பான முறையில் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து எளிய ஆவணங்களோட அவங்களோட தக்க நேரத்தில் வந்து அவங்களோட வியாபாரத்துக்கும் சரி, அவங்களோட அடுத்த பெட்டர்மெண்ட்டுக்கும் வந்து மிக சிறப்பாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை இன்னும் தொடர்ந்து பயணிப்போம். எங்களுக்கு வந்து ஒரு 60 கிளைகள் மொத்தமா இருக்கு. உங்களுடைய இந்த ஜர்னி வந்து இன்னும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் சார்பா நாங்க வந்து வாழ்த்துக்கிறோம். ரைட் மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.